ஹாப்பி கேரட் வணக்கம். இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பும் அப்புறம் குக்கும்பர், கேரட்டு, லெமன், கிரவுண்ட் நட்ஸ், கோக்னட் இந்த மாதிரி சில்லி எல்லாம் போட்டு சூப்பராக சால்ட் அண்ட் டேங்கியாக ஒரு டேஸ்டி சாலட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. நீங்கள் இது எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு கேரட்டை புட்டுத்தட்டில் சீவிக்கோங்க. குக்கும்பர் சாலட்னால் தோல் ரிமூவ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இல்லை சின்ன குக்கும்பர்னால் நீங்கள் அப்படியே கட் பண்ணி சாப் பண்ணி போட்டுக்கோங்க. முதல்ல குக்கும்பர் ஒரு பவுலில் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க கேரட் அதோடு ஆட் பண்ணி கொரியாண்டரை பொடி பொடியாக அரிஞ்சு அதையும் இதோடு சேர்த்துங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, 1 மணி நேரம் ஊற வச்ச பாசி பருப்பு, அதுக்கப்புறம் தேங்காய் பூ, நல்ல துருவின தேங்காய் பூ ஃபைபர் ரிச்சுங்க, அதனால இது ஒரு கை நிறையா சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளித்து இதோட சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாமே செட் ஆகும்போது கொஞ்சம் நேரம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி வறுத்த வேர்க்கடலை இருக்கீங்களா, வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு அது இதோட சேர்த்து நீங்கள் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. நான் மஸ்க் மெலனோட பவுல் இருந்தனால நான் அதில் வச்சுருக்கேங்க. நீங்களும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு டயட்டுங்க. இதெல்லாம் ஒரு பவுல் ஃபுல்லாக எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்லாம். என்னென்னா பருப்பு இருக்குது, விட்டமின் அண்ட் மினரல் இருக்குது, அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு லெமன் இருக்குது, தேங்காய் பூ இருக்குது, தேங்காய் பூ ரிச் இன் ஃபைபர், லெமன் உங்களுக்கு விட்டமின் சி, அப்புறம் விட்டமின் அண்ட் மினரல்ஸ் என்ரிச்டு குக்கும்பர் அண்ட் கேரட்டு. ஸோ இந்த மாதிரினா ஹெல்த்தியாக நீங்களும் செஞ்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. நன்றி.